நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன். இன்னைக்கு செங்கோட்டையனுடைய விஜய் வந்து ஆட்சியில் அமைந்தாலும் நான் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் வந்து பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கும் அப்படின்றது அவரோட பேட்டியா இருக்கு. அதுக்கு ஒரே பதில், நோ கமெண்ட்ஸ், அவ்வளவுதான். நீங்க ஏடிஎம்கே கூட கூட்டணியில இருந்திருக்கீங்க. இப்ப அந்த ஏடிஎம்கேல வந்து ஏகப்பட்ட பிளவுகள் வந்துருக்கு. ஒவ்வொரு கட்சி இப்படி நீக்கப்பட்டாங்க, விலகி போற அளவுக்கு பேசுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் ஏடிஎம்கேவோட நிலைப்பாடு உங்களோட இதுல இருந்து இது வந்து அவங்க உட்கட்சி விவகாரம். இது வந்து டிப்பிக்கலி ஏடிஎம்கே உடைய உட்கட்சி விவகாரம். அதுல நாங்க தேமுதிக கருத்து சொல்வதற்கோ இன்டர்ஃபியர் ஆகுறதுக்கோ எங்களுடைய கருத்து சொல்வதற்கு நாங்க அதற்கானவங்க கிடையாது. எங்க கட்சியை பத்தி கேளுங்க, எங்க நிலைப்பாடை கேளுங்க, எங்க கழக வளர்ச்சியை பத்தி கேளுங்க, அதை சொல்றோம். அவங்க மாட்டோம். நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டேன், அவ்வளவுதான் என்னோட அனுபவம். ஏன்னா இல்ல, நீங்க எல்லாரும் அதையே சொல்றீங்க. நானும் பல்வேறு பிரஸ் மீட்ல பல்வேறு விதமான பதில் நான் சொல்லிட்டேன். மறுபடியும் அதே கேள்வி நீங்க கேக்குறீங்க. இனிமேல் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பதில் நோ கமெண்ட். உண்மையிலேயே நாட்டுக்காக ராணுவத்துல உழைத்து நாட்டை காக்கின்றவர்கள் தான் நம் நாட்டின் உண்மையான தளபதி. அவங்க எல்லையில இருக்கிறதுனாலதான் நாட்டுக்குள்ள நம்ம இன்னைக்கு தைரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நாட்டின் எல்லையில் இருந்து நம்மளுடைய நாட்டை காப்பவர்கள் தான் உண்மையான இந்தியாவின் தளபதிகள், வேற யாரும் கிடையாது. நிச்சயமா அது எனக்கு பதில் வந்து, இன்னைக்கு விளைவித்த அந்த நெல் பயிர் வந்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லாம மழை நிலைஞ்சு முளை விடுது. அப்போ இன்னைக்கு அதை காப்பாத்தி கொண்டு வர விவசாயினுடைய நிலைமை நம்ம உணரணும். இதுதான் நான் சொல்றேன், தொலைநோக்கு பார்வையோட எந்த திட்டமுமே இங்க இல்ல. அந்த விவசாய பொருட்களை சேமிக்க இன்னைக்கு ஒரு ஸ்டோரேஜ் இல்ல, அதுக்கான கிடங்குகள், அதுக்கான ஷெட் எதுவுமே இல்ல. அப்ப நனைஞ்சு போது முளை விடுது. அப்புறம் விவசாயம் என்ன பண்ண முடியும்? அதனால அந்த ஈரப்பதத்துக்கு 18% இருந்து 22% கொடுக்கணும் அப்படின்றதுதான் தமிழ்நாட்டு விவசாயிகள் எல்லா அரசியல் கட்சியின் நிலைப்பாடு. அதேதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. இது வந்து மத்திய அரசு ஒத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமாக அதற்கான சூழல் வரும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படின்றது வரும். அது மட்டும் இல்ல, அது ஏன் நனைய விடுறீங்க நான் கேட்கிறேன். அது ஒண்ணு. நம்ம மத்திய அரசு மேல குறை சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை எப்படி கேட்டு வாங்கணும், அப்போ தேர்தல் அப்போ கேட்டு வாங்க முடியும். அதை வந்து ஒரு ஒழுங்கான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஏன் பாதுகாக்க தவறுது நம்ம அரசு என்ற கேள்வியை விவசாயிகள் சார்பா நான் கேட்கிறேன். அப்புறம் மழை பெஞ்சு எல்லாரும் போராட்டம் பண்ண மட்டும் ஒரே நைட்ல மாத்துறீங்க, அது ஏன் முன்கூட்டி பண்ண மாட்டேங்கிறீங்க? இது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அவர் கருத்து அவர் சொல்லியிருக்காங்க இல்லைங்க. இது வந்து அண்ணன் செங்கோட்டையன் அவர் கருத்து அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து இன்னைக்கு நேத்தா சொல்றாங்க, காமராஜர் இருந்த காலத்திலேயே அது சொன்னது தானே. காமராஜரே என்ன சொல்லியிருக்காரு? இதே கருத்து தான் அப்பயும் அவர் சொல்லியிருக்காரு, கேப்டனும் சொல்லியிருக்காரு. இது என்னன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் திமுக அதிமுக, வேற யாரும் ஆட்சி செய்யல. அதனாலதான் அப்படி எல்லாருடைய கருத்தும் ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான் அப்படின்றதுதான் கருத்து. அதான் அவர் சொல்லியிருக்காரு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.